சொல்லல. 18வதா ஒரு வாக்கு குடுக்குறாரு. அத கேட்ட உடனே தான் பிரம்மராட்சதனே பயந்து விட்டுர்றாரு. அப்படி என்ன குடுக்குறாரு? இறைவனுக்கு சமமாக எண்ணி யாரையேனும் தொழுதல் பிறவிப் பிணியில் சிக்குபவன். அதாவது இறைவனுக்கு நிகரா யாருமே கிடையாது. இறைவனுக்கு நிகர் இறைவன் தான். இறைவன் ஒருவன் தான். அவனுக்கு நிகரா யாரையும் வச்சு பார்க்கக்கூடாது. அப்ப இறைவனுக்கு நிகரா நம்ம நெறைய பேர நீங்க தான் கடவுள் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய பாவம். அதாவது சர்வ ஜனங்களை காப்பவனும், இவரு அப்படி சொல்றாரு. சர்வ ஜனங்களை காப்பவனும், எல்லோர் இதய கமலத்திலும் அந்தர்யாமியாக நம்ம எல்லாரும் ஜீவாத்மா. நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆத்மா இருக்கு உள்ள. அது பரமாத்மா, இறைவன்னு சொல்றோம். அந்த மாரி எல்லாருடைய இதய கமலத்திலும் அமர்ந்திருப்பவனும், எல்லா உயிர்களை இயக்குபவனும், நம்ம நினைக்கிறது ஏதாவது நடக்குதா? எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லுவோம். இறைவன் தான் அத்தனையும் நடத்தி வைக்கிறான். நம்ம நூல் கட்டி ஆடுற பொம்மை. அத ஆட்டுவிப்பவன் அவன்தான். எல்லா உயிர்களையும் இயக்குபவனும், 30 முக்கோடி தேவர்களாலும், முனிவர்களாலும், ரிஷிகளாலும், அனைவர்களாலும் தொழப்படுபவனும், சர்வேஸ்வரனுமான ஸ்ரீமன் நாராயணன்.